ஹலோ. கொழும்ப சுத்தி பார்க்க போறோம். நீங்க கொழும்புக்கு போறீங்களா? என்ன சார்? கார்ல கூட இப்படி எல்லாம் இருக்காது. இது சத்தரவா போறன்னு புளி உண்டு. இப்ப நம்ம வந்து குட்டி நூறலியாக்கு வந்துட்டோமா? எங்க ஊருக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க, வெள்ளம் வயல பாருங்க எப்படி இருக்குன்னா. நீங்க ஆடுற செல்லம் அப்பாட செல்லமா அம்மாட செல்லமா? அப்பாடையும் அம்மாடையும். இங்க பாருங்க, டியா இருக்கு. டியா வெரி குட். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதா தான் கிடைக்கணுமா? அப்ப நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரீங்க. பாருங்க என்ன ஆறு குட்டி. இது பாத்தீங்கன்னா எங்க செல்ல குட்டி. இது வந்து பிடிச்சிருக்கா போற ட்ரிப் உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? பாய் அரவிந்த் அப்பா. தம்பி என்ன செய்யணும்? ஏன் அப்பா பிடிக்கும்? கூட்டிட்டு போறது. இப்ப குழந்தை கூட்டிட்டு போய் பிடிக்காதாப்பா? ஆமாம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மன்னார்ல நிற்கிறோம். மன்னார்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட தூர பயணம். எங்க ஆஷா போகிறோம்? கொழும்பு நோக்கி செல்ல போறோம். கொழும்புக்கு நாங்கள் ஏன் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வருஷ கடைசி அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேர் இருக்காங்க தான் நம்ம வீட்டில். ஸோ அவங்களுக்கும் ஏதாவது சுத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதே மாதிரி மழையும் கடுமையா இருக்குது. அது இருந்தாலும் சில விஷயங்களுக்காக போறோம். என்னென்ன விஷயங்களை நாங்கள் கொழும்புல போய் செய்ய போறோம் அப்படின்றதையும், நாளைக்கு கொழும்புல ஒரு முக்கியமான நாள். அது வந்து என்ன சொல்றது, நாளைக்கு முக்கியமான நாள். அதான் என்ன விஷயம் அப்படின்றத நாளைக்கு நான் கொழும்புல போய் காட்டுறோம். உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வந்து நாளை கட்டாயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. கொழும்ப சுத்தி பார்க்க போறோம். கொழும்பை சுத்தி பார்க்க போறோம். எங்களோட யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றதையும், கொழும்புக்கு என்னத்துல போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பின்னுக்கு பாருங்க எங்களோட மகேந்திரா நிக்கிற ரைட். அவர் தான் போக போறேன். அப்படித்தானே? ஸோ வாங்க அப்படியே வாகனத்துக்கிட்ட போய் காட்டுவோம். யார் நிக்கிறது, வாகனத்துக்கு யார் இருக்கிறா, உள்ள என்னெல்லாம் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். ரைட், ஓகே. முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொக்லைட்டோட வாகனம் நிற்கிது. சும்மா உங்களுக்கு தெரியும் தானே, சும்மா ஒரு என்ன சொல்றது, பிளாக் டேவில் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு ரதம் உண்டு. அப்படியே கருப்பு ரதத்துக்குள்ள பாருங்க வெள்ளை ரதம் ஒன்று இருக்கு. அந்த வெள்ளை ரதத்தை காட்டுறோம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்க போறீங்க? வணக்கம். எங்க போறீங்க செல்லம்? எங்க போறீங்க? காட்டுக்கா? ஏன் காட்டுக்கு போறீங்க? தெரியலையா? டூர் போறீங்களா? டூருக்கா போறீங்க? நீங்க மட்டுமா போறீங்க அப்பா அம்மாவோட, இல்லாட்டி வேற யார் வர்றது உங்களோட? அம்மா அப்பா வேற? இங்க பாருங்களேன், இங்க பார்த்து சொல்லுங்களேன். இங்க நிறைய மாமா மாமியெல்லாம் பாக்குறாங்களா? ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இருக்கா? நீங்க கொழும்புக்கு போறீங்களா? ஓடி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். டூருக்கா போறீங்க? வடிவான மணிக்கூடலாம் கட்டிருக்கீங்கடா. என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஆரியன் அவங்களோட பேர். ரைட், ஓகே. வடிவா இருக்கு. இருங்க பின்னுக்கு வாகனத்துல யாரெல்லாம் இருக்குன்னு பாப்போம். ஏற்கனவே போயிருக்கிறார். அந்த நேரம் இவர் வந்து ஆகவும் கைக்குழந்தையா இருந்தாரு. சின்ன ஆளா இருந்து அவருக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓ இருங்க வாரேனா. என்னப்பா நான் பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடே இங்க வர்ற ஆறு இருக்குன்னு சொல்லி இங்க வர டியா இருக்கா? டியா வெரி குட். எங்க போறீங்க டியா? கொழும்புக்கா போறீங்க? ஏன் கொழும்புக்கு டூர் போறீங்களா? அட்டே, யார் யார் போறது? நீங்களும் எல்லாரும் போறீங்களா? அது சரி. இது உள்ளுக்கு இதெல்லாம் இருக்கு. உள்ள அப்படியே ரூம் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க போல உங்களோட ரூம். அப்படியா? உங்களோட அப்பா செட் பண்ணாங்களா? யாரும் அப்பா? பாத்தீங்களா என்ன சொல்றது? அத வாங்க யூடியூபர் மகள்னு சொல்லி காட்டுறீங்க. என்ன யூடியூபர் மகள் அப்படிதானே ஆஷா? என்ன கதை இருக்கு? என்ன கதை வந்தது நான் முதல்ல இருந்ததுக்கு இப்ப கிட்டத்தட்ட 6 கிட்டத்தட்ட இல்ல 6+ 7 வயசு போய்கொண்டு இருக்கு தானே. அப்ப அதனாலதான் கதையெல்லாம் அப்படி வருதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு ஒரு மெட்ரஸ் ஒன்று செட் பண்ணியாச்சு. மெட்ரஸ் ஒன்று தலானி எல்லாம் போட்டாச்சுன்னா சின்னாக்களோட போறோம் தானே ஆஷா. அப்ப அது அவங்க நித்திர கொள்ளணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அங்கே பாத்தீங்கன்னா திங்ஸ் இருக்குது, ஒரு கதிரை எல்லாம் செட் பண்ணிருக்குது. சரி, ஓகே. மிச்ச விஷயங்களை போறோம்ல காட்டுவோம். கார்ல கூட இவ்வளவுக்கு இருக்காது. என்ன சார்? கார்ல கூட இப்படி எல்லாம் இருக்காது. இது படத்திலே போகலாம். பாய் அரவிந்த் அப்பா. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே நாங்க வெளிக்கிட்டு நாங்க போற வழியில சில விஷயங்களை செய்ய போறோம். அதையும் காட்ட போறோம். இன்னும் ஒரு ஆள் வந்து நம்மளோட ஏற போறாங்க. அவங்களும் யாரு ஒரு ஸ்பெஷலான ஆள் தான் ஏற போறோம். சோ அவங்களோடையும் போயிட்டு மிச்ச விஷயங்களையும் போடுவோம். பின்னுக்கு பாருங்க, சும்மா அப்படியே பேக்ரவுண்ட்லாம் சும்மா பச்சை பசையில் இருக்குன்னா ஆஷா. வெள்ளாம செஞ்சிருக்காங்க. அந்த போன என்ன சொல்றது, அந்த புயல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சிருந்தது. இப்ப சில ஆட்கள் திரும்பவும் விதைச்சு ஓரளவுக்கு நல்லா வெள்ளாமையெல்லாம் பச்சை பசையில் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க, பாக்கவே நல்லா இருக்கு பாருங்க. சரி, ஓகே, நாங்க போவோமே ஆஷா. வாங்க, பாய். சரி, இதே மாதிரி நிறைய கொக்கு பார்ப்போம். சரி, ஓகே, போமா. வடிவா இருக்கா எல்லாம்? பிடிச்சிருக்கா போற ட்ரிப் உங்களுக்கு? பிடிச்சிருக்கா? கொஞ்சம் மழையா இருக்கேனே. மழை இல்லாட்டி வடிவா இன்னும் பார்க்கலாண்ணே. சரி, நம்ம போமா. பாய் சொல்லுங்க, நம்ம போய் போவோம்.
அப்பாடி தம்பி என்னடா தம்பி இங்க பாருங்க ஆரியன் எல்லா மாமா உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கதைக்கிறீங்களே இல்லையாமே முதல்ல நல்லா கதைச்சிங்களா இப்ப கதைக்கிறீங்க இல்லையாமே கதைக்க தெரியாத பிள்ளைக்கு உங்களுக்கு கதைக்க தெரியாதா இல்ல நீங்க ஆடுற செல்லம் அப்பாட செல்லமா அம்மாட செல்லமா அப்பாடையும் அம்மாடையும் ரெண்டு பேரையுமா நீங்க புத்திசாலி தானே பயங்கர ஆள் தானே இப்போ அதான் அம்மா அப்பா இல்லாட்டி அம்மாட செல்லம் அதான் நான் இருந்தா சொல்றது நைஸா ரெண்டு பேரும் செல்லம் உண்டு அதான் அப்பா இல்லைன்னா சொல்றது அம்மாட செல்லம் உண்டு அம்மா இல்லாட்டி சொல்றா அப்பாட செல்லம் உண்டு மாறி மாறி படுவா மண்டையா சரி என்னடா எங்களுக்கு ஒரே ஒரு பயம் தானே ஆசா ஒருவேளை சில நேரத்துல இப்ப நாங்க கொழும்புக்கு போறோம் போய் அங்க எங்கேயும் மழை அடிச்சிருமோன்ற ஒரு பயம் தான் இருக்குது என்னடா நாங்க கொழும்புக்கு போறோம் தானே கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா 2-3 நாள் பிளான் ஆசா 2-3 நாளாவது இவங்களை கூட்டிட்டு போறோம் ஏதாவது சுத்தி காட்டணும் அப்படின்றத சுத்தி காட்டணும் என்ன வளமையாவே வளமையாவே அரவிந்த் இந்த டிசம்பருக்கு தான் போறது அதான் உண்மை அது சரி 2-3 வருஷமாவே டிசம்பர்ண்டாலே நம்ம எப்படியாவது டிசம்பர்னா அப்படியே கொழும்பு போயிடுவோம் ஒருக்கா என்ன ஒருக்கா நர்சரி ட்ரிப் வந்து தியான நர்சரி நிஜா படிக்கும் போது ஒரு மெமரியா இருக்கும் நமக்கு அதான் இப்போ நாங்கள் உண்மையாவே போடுறது வந்து இது என்னன்னு சொல்றது எத்தனை பேருக்கு இது எங்கட பர்சனலான விஷயங்கள் எங்கட வீடியோஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு தெரியல இப்போ எங்களை உண்மையா பிடிச்சாக்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கறது பிடிக்கும் கட்டாயமா நாங்கள் இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது பிடிக்கும்னு நினைக்கிறோம் ஆனா மெயின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்கட மெமரியா தான் நான் யோசிக்கிறேன் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மெமரியா தான் நாங்கள் இப்போ இதை யோசிக்கிறோம் இவர் வளர்ந்த பிறகு பாப்பாரு தானே இப்ப நம்ம இவரை ஜூக்கு கூட்டிட்டு போறோம்டா அங்க வந்து ஏதாவது ஒரு மிருகத்தை ஏதோ பார்த்து ஆள் சிரிக்கிறது சரி பெருசா வளர்ந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்கள் கூட இப்படியான விஷயங்கள் வரும்போது செய்யலாம் விளக்கிட சொல்றேன் நீங்கள் கூட இப்படியான விஷயங்கள் வரும்போது செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் சரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப நாங்கள் போய் கொண்டிருக்கோம் முருங்கன் போய் கொண்டிருக்கோம் அதுல போயிட்டு அப்பாட என்னப்பா என்ன சொல்ல வந்தீங்க முருகன் பிடிக்காதா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைக்கு காடா காட்டுல என்ன பார்க்க போறீங்க என்னப்பா புலி பார்க்க போறீங்களா ஐயோ புலி பிடிக்குமா பிள்ளைக்கு நல்ல ஆள் தான் நீங்க என்ன எங்க தம்பி போறோம் காட்டுக்கா போறோம் கொழும்புக்கு போறோம் சரி சொல்லுங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு ஆரியன் விளங்கல வீடியோ அதான் வேலையா அப்பாட ரைட் ஓகே நாங்கள் காய்ச்சி கொண்டு அப்படியே காய்ச்சி கொண்டு இருப்போம் சரி பாப்போம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் விட்டுருச்சு ஜனாஷா நல்ல மழை அடிச்சுது காலமே நல்ல மழை பெஞ்சுது இப்போ நாங்கள் வெளிக்கிட்ட மட்டும் சொல்லி மழை விட்டுருக்கு போல இருக்கு நாளைக்கு கொழம்புல மட்டும் 2 நாளைக்கு மழை இருக்க கூடாது நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன் அதான் படிவா இருக்கேன் ஆஷா இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் ஃபுல்லா பச்சை பசேலுன்னு இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா தம்பி ஆட்டுக்குடி தம்பி ஆட்டுக்குடி பாரு ஆட்டுக்குடி வடிவா இருக்கு பாருங்க பாரு எல்லாம் நிக்குது எல்லாம் வீட்டுக்கு போறாங்க பாத்தீங்களா ஆரியன் என்ன அப்பாடி பாய் பாய் சொல்லுங்க ஆரியன் இங்க பாரு பண்டிக்குட்டியை பத்தியா இங்க பாருங்களா இங்க பாருங்க குட்டி குட்டி உங்கள மாதிரி தான் இருக்கு என்ன ஆரியன் பண்டிக்குட்டி இது பண்டிக்குட்டியா உங்களுக்கு அப்ப இது முயல் குட்டி நம்மட முயல் குட்டி சொன்னீங்களா நீங்க பண்டிக்குட்டி இல்ல ஆரியன் நீங்க யார் தெரியுமா முயல் குட்டி எங்களுக்கு குட்டி முயல் எங்கட என்ன முயல் மாதிரில இருக்கா நீங்க எல்லாரும் பார்த்து சொல்லுங்க யாரு அதான் முயல் நல்லா கதைக்கிறீங்க ஐயோ இப்போ நாங்கள் வந்து முருங்கன் டவுன் தாண்டிட்டோமா முருங்கன் டவுன் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் எங்களை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் என்ன இசை மாலை தாழ்வு எங்க கிராமத்துல பேர் வந்து பாத்தீங்கன்னா இசை மாலை தாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு ஒரு அழகான பெயர் எல்லா பக்கமும் இனி பச்சை பசையெல்லாம் இருக்கும் அதுவும் காலம டைம்லாம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாம தான் நம்மளுக்கு ஆசை அது எல்லாம் வெள்ளாம பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னா இது நம்ம போறது வந்து கட்கடந்தகுளம் இது வந்து கட்கடந்தகுளம்னு சொல்லுவாங்க கட்கடந்த குளமா கட்கிடந்த குளமா சார் கட்கிடந்த குளம் அது நாங்கள் அந்த பேச்சு வழக்கில் சொல்லும் போது கட்கிடந்த குளம் சொல்லிடுறது ஆனா இது பாருங்க இதான் வந்து பாத்தீங்கன்னா கட்கடந்த குளம் போறதுக்கான வழி கட்கிடந்த குளம் ரைட் இங்க பாருங்க எப்படி இருக்குது இவா தம்பியா மாடுகளை பாரு ஆரியன் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க என்ன தம்பி எங்க போறாங்க தம்பி எல்லாரும் வீட்டுக்கா போறாங்க இங்க இருக்கிற இடம் செட்டியார் மகன் கட்டையடம் தம்பி யார விட போற ரோடு
அப்பா வீட்டுக்கு அவ ஒரு தெரியும் கள்ள பையனுக்கு தெரியும் எல்லாமே சும்மா மன்னாருக்கு போறோம் பையன் அடிக்கிறது சும்மா. போய் என்ன செய்ய போறோம்? இப்ப நம்ம வந்து குட்டி நூறலியாக்கு வந்துட்டோமா எங்க ஊருக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க வெள்ளாம வயல பாருங்க எப்படி இருக்குன்னா அவ்வளவும் தனி வெள்ளாம தான். இங்க பாருங்க வெள்ளாமையாசா வேளாண்மையாசா? வேளாண்மை. ஆனா பேச்சு வழக்கில் வெள்ளாமைன்னு சொல்றது என்ன சார்? இதான் எங்கட வீட்டுக்கு போற வழியா. சோ நாங்க நூறலியாக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி நூறலியா இதுதான். அங்க மயில் இருக்காப்பா. மழை காலத்துல எவ்வளவு குளிர் என்னப்பா. சரியான பனியா இருக்கும். நீங்க காலையில தெரியல நான் காலையில வந்து சரியான பனியா இருக்கும். அங்க வயல்ல பாரு என்ன இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க ஆரியன் எவ்வளவு கொக்குண்டு என்ன இப்பதான் உழுதுருக்காங்களே திரும்ப விதைக்கிறா. இங்க பாருங்க வடிவா இருக்குல்ல ஆரியன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடு. இந்த இருக்கா ரெட் கலர் தகரம் அடிச்சிருக்கோம்ல இதுதான் நம்ம வீடு. தென்னை மர தோட்டம் இல்லை தென்னை மர தோப்பு என்னப்பா தென்னை மர தோட்டம் சொல்கிறீங்களே தென்னந்தோப்போடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்ததுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எங்கள் வீட்டு. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் எங்கட. வணக்கம் சொன்னா முன்னுக்கு நீங்க ஹலோ வணக்கம். எங்க போறீங்க நீங்கள்? அம்மா பார்க்க போறீங்களா? ஆறுகுட்டி இது பார்த்தீங்கன்னா எங்க செல்லக்குட்டி. இது வந்து ஆஷானை கிஃப்ட் பண்ண ஒரு ஆளா முக்கியமான ஒரு ஆள் இவர் தான். ஓகே நீங்க பாருங்க மழை கருவை காணல ரைட் எல்லாம் வந்துட்டாங்களா? இங்கே பாருங்க மழை பெஞ்சாங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் சில வேலைகள் செய்யணும் தான். பட் இங்கே பாருங்க அப்பா நிற்கிற கடையில் வீடெல்லாம் அப்படி இருக்குது. ஒரு ஆள் வணக்கம் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஓகே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இங்க வர ஆறுவே எல்லாம் நாங்கள் 2 பேர் எல்லாம் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்தோம்னு சொன்னா இவங்க 2 இதாயிரும். சரி உடுப்பலாம் ரைட் இந்த பின்னால் ஆரன் பாருங்க. ரைட் தம்பி நீங்கள் 6 செல்லம் தம்பி இங்கே பாருங்க இருக்கா 6 செல்லம் நீங்கள். அவனுக்கு விளங்குது நீங்க கேமரா வச்சிருக்கீங்க உனக்கு 6 செல்லண்டா இப்போ சொல்லு 6 செல்லம் நீ அவ்வாறு செல்லம் தானே நீங்க. இவங்க எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க என்னப்பா உங்களை என்ன? ஐயோ பின்னுக்கு வானது 2 பேரை மறந்துட்டோமே நாங்க. யாரு வாரது 2 பேர் ஆடுறது? நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க? லண்டன்ல இருந்து வரீங்க? ஆந்தியா எங்க இருந்து வந்தீங்க? வங்காளம். உங்க அப்பாக்கு என்ன பேர்? அரவிந்தா. உங்க அப்பா பேரு நீங்க பெரிய ஆளா போயிட்டீங்கன்னு இந்தியா எங்க உங்க டாக்டர் நினைக்கிறாங்க. சரி போங்கடா தண்ணிக்குள்ள இறங்கி சரி போமா நம்ம சொன்னா கூடாது. சரி வந்தோட வந்து நாங்கள் வீட்டையும் காட்டியாச்சு உங்களை எல்லாருக்கும். வாங்க தோட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் எல்லாம் அந்த வெள்ளம் நின்று அதில் தண்ணி நின்றது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சேரு நிறைய. ஓய் பாபான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடாம அனுப்புறேன் எப்படி? அப்போ சாப்பாடு போடுங்க. உங்களையெல்லாம் விட்டுட்டு போ ஒரு ஆள் இருக்கணும் உங்களுக்குலாம். இதுதான் பிரச்சனை. அதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்பா வந்து டியா கொஞ்சம் கொடுங்கப்பா. நாங்க 2-3 பேர் அங்கால போயிட்டாங்க போல இருக்கு. போடும் பாபா பிளாக் சி எனி பூல். சரி எஸ் டியா வாங்க இருக்கா ஒரு போட்டோ எடுப்போம் நம்ம. ஐயோ ரைட். உங்களுக்கு யாரை பிடிக்கும் சொல்லும்? அப்பா. ஏன் அப்பா பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் சொல்லுங்க அப்பா? கொழும்புக்கு கூட்டிட்டு போறேன். இப்போ கொழும்பு கூட்டிட்டு போய் பிடிக்காதாப்பா? எங்கட செல்லக்குட்டி என்னப்பா? இல்ல பெரிய குட்டி. இது எங்கட செல்லக்குட்டின்னு சொல்றத பெரிய குட்டின்னு சொல்லலாம். எங்கட முதலாவது செல்லக்குட்டியும் எங்கட வீட்டு மகாராணி. அப்படியா மகாராணி நீங்க? யார செல்ல நீங்க? அப்பா. என்னடா இது எல்லாம் நடிப்பு பாருங்க. எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கீங்கன்னா ரவீன். நம்ம மயக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படித்தானே நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதா தான் கிடைக்கணுமா? அப்ப நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரீங்க பாருங்க என்னெல்லாம் சொல்லி பிள்ளைகளை மயக்கி வச்சு. அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு அம்மாவையும் பிடிக்கும் தானேம்மா? பிடிக்கும் தானே? எல்லாரையும் பிடிக்கும். சரி எங்க போறீங்க அது சொல்லுங்க முதல்ல. கொழும்புக்கு டூருக்கு போறோம். கொழும்புக்கு டூர் போறீங்களா? இதுக்கு மேல கொழும்புக்கு டூர் போனது இல்லையா நீங்க? போறது. போயிருக்கீங்கண்ணே? அப்ப இந்த முறை வாங்க நீங்க அப்ப போட நில்லுங்களா? அப்ப இல்லைங்களே
நோ இங்க கேமரா பார்த்துருக்காங்க எல்லாம் பார்த்து உங்களை தான் பார்த்துருக்காங்க எல்லாரும் உங்களை. அப்பப்போ தனி இருந்தா அப்பப்பாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே. அவங்க கடையை விட்டு வர மாட்டாங்களா? நீங்க கூப்பிட்டீங்களா அப்பாவை? அப்பப்பா வாங்கப்பா. கூப்பிடுங்க. அப்பப்பா வாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா கொழும்புக்கு வந்து போகவே இல்லாத காரணம் கடை சொல்றாங்க. கோழி அடைக்கணுமா, கடையை பார்க்கணுமா, தோட்டத்தை பார்க்கணுமான்னு சொல்லி கதை சொல்றாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து என்னம்மா தோட்டம் கடை சரி என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து அப்போ யார் யார் போக போறோம் கொழும்புக்கு சொல்லுங்க தியா. அம்மா அப்பா அப்பம்மா அம்மம்மா தம்பி எல்லாரும் தியா எல்லாரும் போறோம். சரி யார் இது? அப்பம்மாவா? அம்மாவோட நேசமா நீங்க? நேசமா இல்லையா? ஏம்பா அப்பம்மா தானே இந்தியா போனே உங்களுக்கு டொப்பி கேண்டோஸ் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வரது தானே அப்பம்மா உங்களுக்கு வாங்கிட்டு வரதா? இல்லையா வாங்கிட்டு வரதா இல்லையா? பத்தியா எல்லாம் வாங்கிட்டு அக்கா தான் வடிவா சொல்லுது பத்தியா? இப்ப பேண்ட்ல அப்பம்மாவோட பின்னுக்கு இருந்தீங்கன்னு வைங்க, அங்க எல்லாம் காமிப்பேன் என்னெல்லாம் கொண்டு வரணும் பார்த்துருப்பீங்க நீங்க. லத்தார் பாப்பா புலி எல்லாம் கொண்டு வரேன். எனக்கு கூட சட்டை நான் பேண்ட்ல வச்சு காட்டுறேங்க. சரி ஓகே போ வலிக்கிறோமா? பேக்ல எடுத்த ஜாமாடா அவருக்கு அம்மா மாட்டு சொல்லிட்டு வரேன். ஓகே எல்லாரும் இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த மனுஷன் தனியா விட்டு போறீங்க. பாவம் இல்லையா அந்த மனுஷன்? எல்லாம் பாய் சொல்லுங்க அவருக்கு. போன தடவை அப்பா தானே வந்தாங்க. என்னது போன தடவை? அதால இந்த மாதிரி அவர் விட்டு போறீங்களா? டாடா பாய். சரி ஓகே கவனமா இருக்கணுமா? என்னப்பா அது பாருங்க நாங்க எண்ணெயெல்லாம் கொண்டு போறோம். பிளம்ஸ் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு போறோம். தியாமா சொல்லுங்க குழப்படி செய்யாம இருக்குன்னு சொல்லுங்க. எங்கடா ஏதோ வீடு ரூமுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. வானத்துக்குள்ள பாருங்களேன் தலாணி மெத்த எல்லாம் செட் பண்ணிக்கிறீங்க. வாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க அப்படி இப்படி. அம்மா சரி இவங்க 2 பேருக்கு ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்து சொன்னீங்களா? ஸ்பெஷலா காட்டப்பா. ஆரியன் அப்பம்மா உங்களுக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்களா? என்ன தரேன்னு சொன்னாங்க? நத்தார் பாப்பாவா? தியாக்கு அடே இந்த வந்துட்டு என்னம்மா கொடுத்தீங்க? அப்போ போடுங்க பாப்போம். எல்லாருக்கும் டிசம்பர் மாசத்துல சர்ப்ரைஸ். பாப்பா திரும்புங்க. நத்தார் பாப்பா திரும்புங்க. நத்தார் பாப்பா திரும்புங்க இருக்கா? நத்தார் பாப்பா ஒன்று புளி உண்டு. கிட்டவா நத்தார் பாப்பா. அளவா நத்தார் பாப்பா கைதாங்க. நத்தார் பாப்பா குட்டி நத்தார் பாப்பாவா இருக்கு. புளி நீங்க கைதான் கிடைச்சிடாதீங்க. பயமா இருக்கு புளிய பாக்க. சரி ஓகே போமா நம்ம வலிக்கிறோமா? என்ன சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? சரி 2 பேரும் பாய் சொல்லுங்க. நத்தார் பாப்பா புளியும் சொல்லுங்க 2 பேரும் பாய். ரைட் போமா. ரைட் காட்டுங்க நத்தார் பாப்பா காட்டுங்க. ஆறாது புது பெரிய தரவா இருக்கு. ஆறாடி என்னது பெரிய தரவா? ஓமா சரி ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இதே மாதிரி என்ஜாய்மெண்ட் பார்க்கணும், எங்களோட குட்டிஸோட லூட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எங்களோட சேனலை மறக்காம என்ன செய்யுங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சரி ஓகே பாய் சொல்லுங்க. பாய் பாய். தம்பி என்ன பண்ணணும்? சரி போயிட்டு வரோம். நான் மெதுவா போறோம். சரி போயிட்டு வரியா? நீங்க கவனமா இருங்க சாப்பிடுங்க. சரியா? பாய். சிக்கன்லாம் இருக்கு சாப்பிடுங்க. பாய். சரி போயிட்டு வரேன் பாய். சரிப்பா போயிட்டு வரேன்பா.